இபிஎஃப்ஓ சைட்ல இருந்து ஒரு முக்கியமான வார்னிங் குடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களோட பிஎஃப் உடைய அக்கவுண்ட்ல இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் ஏதாவது தவறு இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பான முறையில பிஎஃப் மணிய வித்ட்ரால் பண்ண முடியாம போயிடும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்த டேட் ஆஃப் ஜாயினிங், அதே மாதிரி டேட் ஆஃப் எக்ஸீட், ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் வந்து மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, பிஎஃப் கிளைமு கண்டிப்பான ரிஜெக்ட் ஆகலாம், பென்ஷன் டிலே ஆகலாம், ஸோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் வந்து ப்ராப்ளம் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இபிஎஃப் சைட்ல இருந்தே சொல்லியிருக்காங்க. ஸோ அட் த சேம் டைம் அதுக்காக ஒரு முக்கியமான வார்னிங்கையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எப்படி வந்து நம்ம இந்த இதை செக் பண்ணலாம், ஸோ எப்படி அதை கரெக்ட் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் வரும், இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல இபிஎஃப்ஓ என்ன மாதிரியான வார்னிங் கொடுத்துருக்காங்க, ஆக்சுவலாக என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவை பொறுத்த வரையும் கோடிக்கணக்கான எம்ப்ளாயீஸ் இந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. பிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து அந்த மேனேஜ் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த இபிஎஃப்ஓ தான். ஸோ இவங்க தான், அதாவது இந்த ஆர்கனைசேஷன் தான் ஒரு அஃபீஷியலான அலர்ட்டை கொடுத்துருக்காங்க, அதாவது வார்னிங்கு. உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற இந்த டேட் ஆஃப் ஜாயினிங்கும் டேட் ஆஃப் எக்ஸிட்டும் டீட்டெயில்ஸ், ரெண்டு டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருக்கணும். அப்படி ரெண்டு இதுலையுமே வந்து ஏதாவது டேட்டாஸில் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபியூச்சரில் பிஎஃப் வித்ட்ரால் பண்ணுறப்ப அன்னெசரியான ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு ஹெட்டேக்காக வரலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அதனால் பின்ன பார்த்துக்கலாம், இதுக்கப்புறம் இந்த ஒரு மிஸ்டேக்ஸ் தானே பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காமல் போஸ்ட்பான் பண்ணாமல் ஒரே ஒரு டைமு உங்களுடைய அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க அப்படின்றத தான் வந்து இபிஎஃப்ஓ சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட் ஆஃப் ஜாயினிங்கும் டேட் ஆஃப் விசிட்டும் ஏன் வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இப்போதைக்கு நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸ் தான், ஏன் இதனால என்ன ப்ராப்ளம் ஆகிட போகுது, ஸோ இந்த டேட்டா தவறாக இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்கள் வரும் அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக இந்த ரெண்டு டேட்டாஸ் வச்சு தான் இபிஎஃப்ஓ உங்களுடைய சர்வீஸ் பீரியடை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த பிஎஃப் இன்ட்ரெஸ்ட்டு, பென்ஷன் எலிஜிபிலிட்டி, சர்வீஸ் ஹிஸ்ட்ரி, கிளைம் ப்ராசஸிங் எல்லாமே வந்து ஒர்க் ஆகும் இந்த ரெண்டு டேட்டா வச்சு தான். ஒருவேளை இந்த டீட்டெயில்ஸில் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா சிஸ்டம் வெரிஃபிகேஷன் ஃபெயில் ஆகலாம். அட் த சேம் டைம் ரிசல்ட் என்னவா வரும் அப்படின்னா கிளைம் வந்து ஹோல்ட் ஆகலாம், டிலே ஆகலாம், அட் த சேம் டைம் ரிஜெக்டும் ஆகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இபிஎஃப்ஓ சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து இதனால நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும் அப்படின்னா, இந்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா பிஎஃப் வித்ட்ரால் ப்ராசஸ் வந்து டிலே ஆகலாம், ஆன்லைன் கிளைம் பெண்டிங் ஆகலாம், அதே மாதிரி அது வந்து ரிஜெக்டும் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. இபிஎஸ் உடைய அந்த பென்ஷன் எலிஜிபிலிட்டி கால்குலேஷனில் அஃபெக்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து இந்த ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்காங்க. எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸுக்கும் இபிஎஃப் ரெக்கார்ட்ஸுக்கும் மிஸ்மேட்ச் இருந்துச்சு அப்படின்னா வெரிஃபிகேஷன் டைமும் உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். சில கேசஸில் கரெக்ஷன் கம்ப்ளீட் ஆகுற வரைக்கும் பிஎஃப் மணியை கிரெடிட் ஆகாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ இது ஒரு ஸ்மால் மிஸ்டேக்ஸாக தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப வந்து பெரிய விஷயமா இது வந்து பார்க்கப்படுறாங்க. அதனால இப்போயே லாகின் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி செக் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த டீட்டெயில்ஸை செக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். உங்களுடைய யுஏஎன் போர்ட்டல் லாகின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி செக்ஷனுக்கு போங்க. அங்கே டேட் ஆஃப் ஜாயினிங் அண்ட் டேட் ஆஃப் எக்ஸிட்டோடைய டீட்டெயில்ஸ் இருக்கும், அதை வெரிஃபை பண்ணுங்கள். உங்களுடைய அப்பாயின்மெண்ட் லெட்டர், ரிலீவிங் லெட்டர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் இருக்கிற டேட்டும் நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட் டேட்ஸ் கொடுத்துருப்பீங்களா, ஸோ அதுக்கும் மேட்ச் ஆகுதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அப்படி மிஸ்மேட்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை மிஸ்மேட்ச் ஆகிருந்துச்சு அப்படின்னா பேனிக் ஆக வேணாம். உங்களுடைய ஆதார் வெரிஃபைடு யூஏஎன் இருந்துச்சு அப்படின்னா சில கரெக்ஷன் ஆன்லைன்லேயே ரெக்யூஸ் பண்ணலாம். ஸோ எம்ப்ளாயர் ஆக்டிவ்ல இருந்தால் அவங்களுடைய அப்ரூவல் வாங்கி அப்டேட் பண்ணலாம். எம்ப்ளாயர் கம்பெனி வந்து க்ளோஸாக இருந்துச்சு அப்படின்னாலும் ஜாயின்ட் டிக்ளரேஷன் அண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி இபிஎஃப்ஓ மூலியமாக கரெக்ஷன் செய்யறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால டிலே பண்ணாமல் கரெக்ஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க, பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களுடைய பிஎஃப் கிளைம் ப்ராசஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தாலாம். ஸோ யாரெல்லாம் கண்டிப்பாக செக் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ரீசெண்டாக ஜாப் எதுவும் குவிட் பண்ணி ஜாப் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை செக் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ரிசைன் பண்ணிட்டு பிஎஃப் வித்ட்ரால் பிளான் பண்ணணும் அப்படின்றதுனாலும் இதை செக் பண்ணிக்கோங்க. மல்டிபிள் பிஎஃப் அக்கௌண்ட்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு விஷயத்தை வந்து செக் பண்ணிக்கோங்க. பென்ஷன் எலிஜிபிலிட்டி க்ளோஸ் இருக்கிற எம்ப்ளாயீஸ்மே வந்து இந்த ஒரு விஷயத்தை பண்ணிக்கோங்க. இவங்க எல்லாருமே இந்த டிஓஜே, அதாவது டேட் ஆஃப் ஜாயினிங்கும் டேட் ஆஃப் எக்ஸிட்டும் ஒன் டைம் வந்து வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் இது எல்லாமே உங்களுக்கு இப்போ வந்து பென்ஷன் வரப்போதே கிளைம் ப்ராசஸ்லாம் வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அப்படின்னா இப்போவே செக் பண்ணிட்டீங்க, அந்த இதை அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வேலை மிச்சம். ஸோ ஓவராலாக பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற இந்த டேட் ஆஃப் ஜாயினிங் அண்ட் டேட் ஆஃப் எக்ஸிட் டீட்டெயில்ஸு
ஒரு 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நீங்க செக் பண்றது ஃபியூச்சர்ல வரக்கூடிய பெரிய ஃபினான்ஷியல் ப்ராப்ளமை அவாய்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து இபிஎஃப்ஓ சைட்ல இருந்து ஒரு பெரிய வார்னிங்கா கொடுத்துருக்காங்க, ஒரு அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க இபிஎஃப்ஓ சொன்ன மாதிரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு மிஸ்மேட்சா இருக்கா இல்ல கரெக்டா இருக்கதா அப்படின்றத ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.